அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு நிமிஷங்க. மைக் 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 ஏன் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நேத்தி விஜயோட டீம் வந்து அந்த பிரச்சார டீம் இருக்காங்கல்ல, அவங்க செஞ்ச தப்ப நாமளும் செஞ்சிடக்கூடாதுல்ல. இவ்வளவு செலவு பண்ணி பிரச்சார வாகனம் ரெடி பண்ணீங்க, ஆனா பேச மைக்கு சரியா ரெடி பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நேத்தி அந்த லைவை பார்த்துட்டு எனக்கு கடுப்பானப்போ தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்னத்துக்காக விஜய் பிரச்சாரத்தை நேத்தி ஃபுல்லா பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி விஜய் வந்து விக்கிரவாண்டி மாநாடா இருக்கட்டும், இல்ல மதுரை மாநாடா இருக்கட்டும், அங்க பேசின விஷயங்கள்ல நமக்கு ஏதாவது பெருசா இந்த விஷயத்த விஜய் வந்து உண்மையாலுமே சூப்பரா பேசினாரு, யாரும் பேசாத எடுத்து பேசினாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கிடையாது. இது போக விக்கிரவாண்டி மாநாட்டை விட மதுரை மாநாட்டுல விஜய் ரசிகர்கள் பண்ண அந்த அடாவடி, அந்த அராஜகம், அதாவது ராணுவ கட்டுப்பாட்டோட இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு விஜய் சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த மாநாடு எந்த அளவுக்கு மோசமா நடந்தது, எந்த அளவுக்கு சேர்கள் உடைக்கப்பட்டு அந்த சம்பவம் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வேணும் அப்படின்னா விஜயோட மதுரை மாநாடை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எடுக்கணும் அப்படின்னா விஜயோட மதுரை மாநாட்டு ஸ்பீச்சை எடுத்துக்கலாம். சரி, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், இதுக்கு முன்னாடி இத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு, எவ்வளவோ ஸ்கிரிப்ட் பேப்பரு எவ்வளவோ படிச்சிருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த விமர்சனங்கள் எல்லாம் கேட்டுட்டு இப்போ திருச்சியில நடந்த இந்த கூட்டத்துல வந்து சரி பண்ணிக்கிட்டு தான் யார் அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு நேரத்துல வந்து டக்குன்னு எழுந்து நின்று தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவாங்கல்ல. சோ அதே மாதிரி விஜய் வந்து இந்த திருச்சி மாநாட்டுல வந்து ப்ரூவ் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஒரு ஸ்பீச்சு நல்லா இருக்கும், அங்க வரக்கூடிய ரசிகர்களையும் ஒரு ஆர்கனைசரா இவர் பேசிய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவார் அப்படின்ட்டு அந்த திருச்சி அந்த பிரச்சாரத்தை நான் பார்த்தேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணி இருந்து பார்த்தேன். பட் என்ன அப்படின்னா, ஏண்டா இதை பார்க்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது இருந்தது. ஒண்ணு, அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பண்ண அலப்பறங்க. இது பேச போறார் அப்படின்னு சொன்னாங்க காலையில 10:15 மணிக்கு நேத்தி. அப்போ லைவ் பார்க்க ஆரம்பிச்சு போய் தூங்கி எழுந்து குளிச்சுட்டு ஊர் சுத்திட்டுலாம் வந்து பார்த்தா கூட விஜய் வந்து பேச ஆரம்பிக்கல. சரிப்பா, விஜய் வந்து இப்போவாவது தன்னுடைய ரசிகர்களை கண்ட்ரோல்ல கொண்டு வருவாரு, நான் சொல்றேன், இதை மீறி செய்யக்கூடியவங்க தன்னுடைய கூட்டத்துக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் விஜய் கிட்ட வரும். இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள், இந்த ரசிகர்களால விஜய் பட்ட அவமானங்கள்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு, ஏய் இந்த துண்டு தூக்கி போடுற வேலை, இந்த மரத்து மேல ஏற வேலை எல்லாம் வச்சிக்காதீங்கடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அலப்பறை பண்ணாதீங்கடா, நம்ம ஒரு கட்சி, இந்த மக்களை நம்ம ஆளுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு எடுத்து ஏதாவது அறிவுரை சொல்லி கூட்டத்தை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல துண்டை தூக்கி போடுறது. அந்த துண்டு வந்து அந்த கட்சியோட அவ்வளவு மரியாதைக்குரிய ஒரு இதுவா இருக்கு, அதை தூக்கி காலில் போட்டு மிதிக்கிறது. துண்டை இவர் பேசிட்டு இருக்காருங்க, குறுக்க வந்தா பாரு கௌஷிக் அப்படிங்கிற மாதிரி துண்டு இந்த பக்கம் போறது. ஏற்கனவே பேச்சு வந்து உப்பு சப்பு இல்லாத போயிட்டு இருக்கு. இதுல துண்டை தூக்கி மேல போடுறானுங்க. பாதியிலே ஒருத்தவன் மரத்து மேல ஏறிட்டு நிக்கிறான். டே, விஜய் வந்து பேசுறதை விட்டுட்டு மரத்து மேல ஏறாரா, ஏதாவது ஆச்சுன்னா ஏற்கனவே திமுக வந்து நமக்கு கூட்டம் தர மாட்டேங்கிறாங்க, நீ எங்கேயாவது கீழே விழுந்தீங்கன்னா இதை காரணம் வச்சு நமக்கு கூட்டம் போறதுக்கு பர்மிஷனே கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு அலப்பறை. இது போக விஜய் மேல வந்து நின்று பேசிட்டு இருக்காரு, என்னமோ பாகிஸ்தான்ல இருந்து பேசிட்டு இருக்க மாதிரி 4 பேர் அப்படியே சுத்தி கீழே உட்காந்து எனக்கு கண்ணு தான் துப்பாக்கி அப்படிங்கிற மாதிரி 4 பேர் உட்காந்து சுத்தி யாராவது ஏதாவது பண்றாங்களா, ஏதாவது தூக்கி போடுறாங்களா, எவனாவது ஏறி குச்சி வந்துருவாங்களா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இத நான் எதிர்பார்க்கல. விஜய் வந்து கடந்த காலங்கள்ல இருந்து பாடம் படிச்சுட்டு திருந்தி வருவாரு, வந்து ஒரு சரியான அங்க ஃபர்ஸ்ட் அவர் பேசுறதெல்லாம் தாண்டி அவர் என்ன கருத்து பேச வராரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அத ஒரு அந்த ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அவங்கள தெளிவுபடுத்துவாங்க, ஒரு அரசியல் படுத்துவாங்க. நீங்க இப்படிதான் கூட்டத்துக்கு வரணும், நீங்க இல்ல நான் விஜய் சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னா நீங்க கூட்டத்துக்கே வர வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தைரியமான முடிவு எடுப்பார் அப்படின்னு பார்த்தேன். இல்ல அவருக்கு அந்த தைரியம் சுத்தமா இல்ல. ஏதாவது சொன்னா நம்ம ரசிகர்கள் கோச்சுப்பாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து, ஒரு ஹீரோ வந்து இங்க அரசியல் தலைவரா ஆக முடியாது, ஆக தேவையில்ல. இது போக வந்து சரி ரசிகர் கூட்டத்தை தான் ஏதாவது சொன்னா கோச்சிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, தன்னுடைய பேச்சில வந்து இதுக்கு முன்னாடி செய்யாத விஷயங்களை எடுத்து பேசுவார் அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல உப்பு சப்பு இல்லாத ஒரு பேச்சுங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஜென்ரலா பேசி விட்டுருவாரு, இவங்க இந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னு. இந்த முறை வந்து நான் பொதுவா இந்த விஷயத்த பேசி முடிக்காம என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய 505 வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. திமுக தேர்தல் வாக்குறுதியை
நிறைவேற்றல அப்படிங்கிறது அடிச்சு துவைச்சு புதைச்ச ஒரு விஷயம். எல்லாருமே பேசியாச்சு, அவங்க நிறைவேற்றல அப்படின்னும் பேசாத ஆளே இல்லைன்னு வைங்களேன். ஒரு பொதுமக்களை நீங்க எடுத்தா கூட திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுச்சு அப்படின்னா இல்லப்பா அவங்க செய்யவே இல்லை, செய்யறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க, ஆனா அவங்களா வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க, நாங்க 98% செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு சாதாரண நபர் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது அடிச்சு துவைக்கப்பட்டுருச்சு. சீமான் அவர்கள்லாம் நீங்க எங்க பிரஸ் மீட்ல இந்த வாக்குறுதியெல்லாம் நீங்க எடுத்து கேட்டீங்கன்னாவே போட்டு துவன்னு துவைச்சிருவாரு என்ன திமுக செஞ்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஒரு படி மேலேயே போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி உள்ள வந்து திமுக இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்தி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே உள்ள போயிட்டு உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உள்ள வந்து துரோக சக்கரமா அப்படின்னு இருக்கும். அதை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சுத்தி வரும். அதுல எதுல நிக்குதோ அதை நீங்க ஓகே பண்ணி போனீங்க அப்படின்னா பெண்கள் விஷயத்துல என்ன வாக்குறுதி கொடுத்து திமுக ஏமாத்திருக்காங்க, குழந்தைகள் விஷயத்துல திமுக என்ன வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருக்காங்க, மாணவர் விஷயத்துல என்ன ஏமாத்திருக்காங்க, வயதான நபர்கள் விஷயத்துல என்ன ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஹிஸ்டரியும் அந்த உருட்டுகளும் திருட்டுகளும் அந்த வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெப்சைட் வந்தப்போ அது ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது, நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. பட் நாள் போக போக என்னாச்சு அப்படின்னா அது பழகி போயிடுச்சு. அவங்கதான் வாக்குறுதியை செய்யல அப்படின்னு எல்லாருக்கும் அழுத்து போகல ஒரு விஷயம். அவன் திருடன் சொல்லிட்டே இருந்தா ஆமாப்பா அவன் திருடன் தான்ப்பா, வேற ஏதாவது அவனை பத்தி சொல்லுங்கப்பா அப்படின்னு தானே எல்லாருக்குமே தோணும். சோ அப்படி இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறத செத்து போன புதஞ்சு போன ஒரு விஷயத்தை எடுத்து நேத்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பேசாத ஒரு விஷயத்த வந்து எடுத்து பேசுற மாதிரி விஜய் வந்து பேசுறாரு. அதுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படிங்கிறது இருக்கு. ஏங்க சும்மா நம்மள சுத்தி இருக்கவங்களை நம்ம ஃபாலோ பண்ணாவே இந்த அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே எங்க கேஸ் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, இபி பில் வந்து மாசம் மாசம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, நீட்டை ரத்து பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படின்னு திமுக சொன்ன பல வாக்குறுதிகளை நம்மளாலே சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு வாக்குறுதிகளை சொல்லி ஏமாத்திருக்காங்க. பட் அதை கூட விஜய் வந்து பேப்பர்ல வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமா இருந்ததுங்க. சோ அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வேற. அவருக்கும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே எல்லாரும் பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்கக்கூடியதுல விஜய் ரசிகர்கள்ல நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்க கூட வந்து ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அவங்க கூட ஒரு கனெக்ஷன்ல இருந்தா கூட ஒரு டச் விஜய்க்கு இருந்திருந்தா கூட இந்த வாக்குறுதியால இங்க என்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, எந்தெந்த வாக்குறுதிகள் போய் சேரல, எந்தெந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது கூட தெரியாம அதையே ஒரு பேப்பரை பார்த்து தான் படிக்கிறாரு அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு ஹீரோ இருக்காருல்ல, அவர் இங்க இருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கலை யதார்த்தம் இருக்குல்ல அது அப்படிங்கிறது இங்க இருக்கு. அவரால் இறங்கி இந்த இடத்த தொடக்கூட முடியல. யாராவது இங்க இருந்து ஃபீட் பண்ணணும், இத மாதிரி இங்க மக்கள் இருக்காங்க, இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஃபீட் பண்ணோம். அதுக்கான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இவர் ஹீரோன்னு அதிகமாக்கிக்கிட்டே போறாரு. அதனாலதான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளும் இவருக்கு தெரியல, இவரு தெரிஞ்சுக்க விரும்பியிருந்தாரு அப்படின்னா இவர் ஹீரோவா இருக்கப்ப தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா ஒரு அரசியல் தலைவரா வராரு, கட்சி தொடங்க வராரு அப்படிங்கிறப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பட் தெரியாமலே இன்னும் அரசியல் நகர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனமா இருந்துச்சு. எனக்கு நேத்தி விஜயோட அந்த கூட்டம் அவருடைய பேச்செல்லாம் பாக்குறப்போ இது இந்த நம்ம பாக்குறப்பவே சொல்லுவாங்கல்ல, இந்த கப்பல் வந்து கரை போய் சேராது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அத மாதிரிதான் நேத்து இருந்துச்சு. இதுக்கு வேற யாராவது வந்து அந்த கப்பலை வந்து அழுத்தணுமா, தூக்கி போட்டு உள்ள கடலுக்குள்ள முங்கடிக்கணுமா அப்படின்னா தேவையில்ல. அந்த கப்பல்ல பயணிக்கக்கூடிய அந்த தாவேக்காவோட அந்த ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அவங்களே சும்மா இல்லாம அங்கங்க கப்பல்ல வந்து கடப்பாறை எடுத்து ஓட்டையை போட்டு கவிழ்த்து விட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயம் தான் தோணுச்சு. விஜய் இங்க அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த தெரியணும். நீ கோச்சுக்கிட்டா, நான் திட்டினா நீ கோச்சு பண்ணா நீ எனக்கு வேணாண்டா, நான் திட்டினா அதை ஏத்துக்கிட்டு அதை சரி செஞ்சுட்டு வரவன் தாண்டா எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த முடிவை விஜய் எடுக்கணும். தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது என்னுடைய மனசுல அந்த கேள்விக்குறி இருக்கும்ல, அது வந்து நாளுக்கு நாள் பாக்குறதுக்கு இல்ல மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் தான் தோணுது. அவர் மாட்டார் அப்படின்னு நான் என்னுடைய ஆசை கிடையாது. பட் அவர் நடந்துக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. அவர் சினிமாவில் அவர் ஸ்டார் தான், உச்ச நட்சத்திரம் தான் இருக்கலாம். ஆனா அரசியல்ல இங்க ஒவ்வொரு தனி மனிதரும் இங்க அரசியல்வாதி தான். எல்லாருக்கும் இங்க அரசியல் அப்படிங்கிறது தெரியும். சோ எல்லாரும் ஒரு அரசியலுக்குள்ள ஒரு தலைவர் வந்துட்டார் அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க தான். நீங்க எல்லாரு கருத்தையும் ஏத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனா
நிறைய பேர் எது சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஏத்துக்கணும்ல. அத விஜய் ஏத்துக்கிட்டு அவருடைய அரசியலை கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிட்டாரு, அந்த கட்டமைப்பு அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிட்டாரு அப்படின்னா நல்லா இருக்கும். பட் அதுக்கான காலம் இருக்கா இன்னும் 6 மாசத்துக்குள்ள? ஏன்னா அவங்க 26லயே நாங்க சிஎம் ஆயிடுறோம் அப்படின்னு குதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா காலம் பாத்தீங்கன்னா இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள இத்தனை மாற்றங்களை கொண்டு வந்து தன்னுடைய கட்சியை கட்டமைச்சு விஜயால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க. விஜயோட அரசியல் நான் என்னுடைய பார்வையை சொல்லிட்டேன். நான் இப்படிதான் நினைக்கிறேன். விஜய் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. ஆனா சரியான முறையில வரணும். முன்வாசல் வழியா வரணும், பின்வாசல் வழியா திருட்டு வழியா வரக்கூடாது. இல்ல சும்மா ஒரு ரசிகர் படைய வச்சுக்கிட்டு நான் அரசியல்வாதின்னு உள்ள வந்து நீங்களும் மக்களை ஏமாத்தக்கூடாது. இல்ல முன்வாசல் வழியா ஒரு கட்சியை சரியா கொண்டு வந்து ரசிகர்களை வந்து பண்படுத்தி ஒரு அரசியல் தலைவரா வரணும் அப்படின்னு நான் என்னுடைய ஆசை இதான் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். பட் நீங்க உங்களுடைய ஆசை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி பிரபா டாக்ஸ்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தாங்க நான் இங்க உட்காந்து தொடர்ச்சியா பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். அது எல்லாமே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். அதே மாதிரி நீங்க வந்து இந்த விஷயத்த எடுத்து பேசு பிரபா, இந்த விஷயம் நம்ம பேசாம இருக்கோம் பாரு, இந்த விஷயத்த பேசாம நம்ம கடந்து போறோம் பாரு அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நம்ம எதுவா இருந்தாலும் எடுத்து பேசுவோம். நன்றி.